ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா இப்போது சத்தியம் பண்ணுறேன். இன்னும் சரியாக 10 நிமிஷத்தில் நீ சற்றும் எதிர்பாராத அளவுக்கு உன் வாழ்க்கை மாறப்போகுது. கஷ்டம் நஷ்டம் பிரச்சனைன்னு தவிச்சிக்கிட்டு இருந்த உனக்கு உன் வாழ்க்கையை பொற்காலமாகி உனக்கான மகிழ்ச்சியை கொண்டு வந்து நான் கொடுக்க போகிறேன். நீ மன உறுதியோட எப்போதும் தைரியமாக இரு. எல்லா விஷயங்களும் இனி சரியான நேரத்தில் சிறப்பாக உனக்கு கிடைக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். எதையும் ஏற்கும் மனப்பக்குவத்தை நீ உனக்குள்ள வச்சுக்கோ. உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதையெல்லாம் நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் எதை கொடுத்தா நல்லா இருக்கும், எது நடந்தால் நல்லா இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக நீ பயப்படுவது போல எதுவும் தவறாக நடக்க விட மாட்டேன். நீ கஷ்டப்படணும், உனக்கு கெட்டது நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு உனக்கு எதிராக சதி வேலைகளை செய்யும் மனிதர்கள் செய்யும் காரியங்களை எல்லாம் நான் உனக்கு ஆதரவாக உனக்கு சாதகமாக நல்லதாக மாற்றி கொடுக்க போகிறேன். நம்ம செஞ்ச கெட்ட விஷயம் எப்படி உங்களுக்கு நல்லதாக மாறுச்சுன்னு உன்னுடைய எதிரிகளே ஆச்சரியப்பட்டு வியந்து நிற்க போகிறாங்க. நீ எந்த நல்ல விஷயத்தை பண்ணாலும் நான் உன் கூடவே தான் இருப்பேன்றதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கெட்டது செஞ்சவங்களுக்கும் நல்லதை செய்ய பழகு. உன் கூட நான் இருக்கும்போது என்னை மீறி உன் வாழ்க்கையில் யார் மூலமாகவும் எந்த தீமையும் நடக்க விடமாட்டேன் என் தங்கமே. நீ எப்போதும் நம்பிக்கையோடு செயல்படு. கண்டிப்பாக நிச்சயமாக நீ வெற்றி பெறுவாய். உன்னை வீழ்த்த நினைக்கும் நபர்களையும் உன்னை அழிக்க நினைக்கிற மனிதர்களையும் தோக்கடிக்க நினைக்கிறவங்களையும் நான் பார்த்துக்கிறேன். உனக்கு துன்பம் வரும்போதெல்லாம் இந்த சாயப்பாவை மனசில் நினச்சாலே போதும். நான் உனக்காக ஓடி வந்து உன் துன்பத்தை போக்கி உன் வாழ்க்கையில் இன்பத்தை கொண்டு வந்து கொடுத்துருவேன். இதுவரைக்கும் உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, இனிமே உன் வாழ்க்கை உனக்கான வாழ்க்கையாக நல்லது நடக்கும் வாழ்க்கையாக மாறதான் போகுது. உன் மனசில் இருக்க அவநம்பிக்கை அனைத்தையும் சரி செஞ்சு நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்க போகிறேன். நீ எப்போதும் நேர்மறை எண்ணங்களை கைவிடாமல் நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செய். ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் வந்து சேரப்போகுது. என் அருளால் நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகிறேன். நீ எதுக்காகவும் மனம் தளர வேண்டாம். கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க நான் தயாராயிட்டேன். நானே உனக்கு நல்ல வழியை காட்டி உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுத்துட்றேன். நீ எதுக்காகவும் பயப்படாமல் தைரியமாக இரு. கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயம் நடக்கும். என் ஆசீர்வாதங்கள் உனக்கு துணையாக இருக்கும் என் செல்லமே. முதல்ல உன்னை நீ மரியாதையோட பாரு. உன்னை நீயே மரியாதையாக நடத்து. உன்னை நீ நேசி. உன் உடம்பின் மீது அக்கறை வச்சு ஒவ்வொரு நிமிஷத்தையும் உன் வாழ்க்கைக்காக சரியாக பயன்படுத்த கற்றுக்கோ. அப்போதுதான் இந்த உலகம் உன்னை நல்லபடியாக மதிக்கும். தேவையில்லாமல் யாரையும் உடலாலும் மனசாலும் காயப்படுத்த வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு உனக்கு இளமை இருக்குது, வலிமை இருக்குது, நீ பலமாக இருக்குன்றதுக்காக அடுத்தவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்தினா நாளைக்கு அது அப்படியே தலைகீழாக மாறி இன்னொருவர் மூலமாக நீ கஷ்டப்படக்கூடும். அதனால தான் எப்போதுமே அன்பாக பொறுமையாக அமைதியாக எளிமையாக இருன்னு சொல்கிறேன். மனசளவில் நீ யாருக்கும் எந்த கெட்டதும் செஞ்சது கிடையாது. அதனால தான் நீ செஞ்ச நன்மைகளுக்கும் புண்ணியங்களுக்கும் சேர்த்து இந்த சாயப்பா உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நான் நன்மைகளை நடத்தி கொடுப்பேன். இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நீ எதிர்பார்த்தது போலவே நடக்க போகுது. யாரெல்லாம் உன்னை அவமானப்படுத்துனாங்களோ, யாரெல்லாம் உன்னை தப்பாக பேசுகிறாங்களோ அவங்க கண்ணு முன்பாகவே நான் உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் நான் நிச்சயம் உனக்கு வெற்றியை கொடுப்பேன் என் செல்லமே. நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுத்து உன் ஆசைகளை நிறைவேற்றி உன் வாழ்க்கையை அழகாக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் தைரியமாக இரு. உன் துன்பங்களையும் துயரங்களையும் நீக்கி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியாக வாழலாம் என் செல்லமே. நேரத்துக்கு தகுந்தாற் போல வேஷம் போடவும் வேஷம் போட்டு நடித்து நாடகம் போடவும் தெரியாததால் நீ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. ஆனாலும் உண்மையாய் நேர்மையாய் வாழுகிற உன்னை இந்த சாயப்பா ஒருபோதும் கைவிட மாட்டேன். பொய்யா நடிக்கிறவங்களையும் நல்லவங்க போல வேஷம் போடுறவங்களையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். அவங்களுக்கு உரிய தண்டனையும் உன்னுடைய நல்ல மனசுக்கு ஏற்ற நன்மையையும்
இந்த சாயப்பாவே உனக்கு கொடுக்குறேன். இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கிறவங்க யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் அதுக்காக கவலைப்படாதே. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். துன்பத்தை தாண்டி உன் வாழ்க்கையில் உனக்கு வேண்டியதை நிச்சயமாக நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். வாழ்க்கைனா சின்ன சின்ன தடைகளும் பிரச்சனைகளும் இருக்க தான் செய்யும். அது எல்லாமே உன்னை மெருகேற்றுவதற்காக தான். அதை புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு புது புது உத்திகளை நீ கண்டுபிடிச்சா கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைக்கும். இந்த சாயப்பாவும் உனக்கு துணையாக உன் பக்கத்திலேயே இருப்பேன் என் செல்லமே. என்ன நடந்தாலும் நீ எதை நினச்சும் கலங்கக்கூடாது. ஏன்னா உன் வாழ்க்கையில் எந்த தீமையும் நடக்க நான் விடமாட்டேன். நடப்பதையெல்லாம் உனக்கு நன்மையாக மாற்றி கொடுக்கவே இந்த சாயப்பாவும் கூட இருக்கேன். என்னை மீறி யாராலும் உன்னை எந்த விதத்திலும் கஷ்டப்படுத்த முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கோ. நானே உனக்கு துணையாக இருந்து நீ மனசில் நினச்ச விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு சகல செல்வங்களையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைக்கிறேன். அது வரைக்கும் நீ பொறுமையாக இருக்கணும். இத்தனை நாளாக நீ மனமுருகி அழுது கேட்ட அத்தனை விஷயங்களையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். உனக்கு எது நல்லதோ அதை நிச்சயமாக நான் உனக்கு கொடுப்பேன். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் விஷயங்கள் எல்லாம் தாமதமானாலும் சிறப்பாக உன்னை வந்து சேரும். உன் வாழ்க்கையில் நன்மைகளை கொடுத்து உனக்கான நல்லதையும் நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை நினச்சி வருத்தப்படாமல் உன் கடமையை மட்டும் கண்ணும் கருத்துமா கவனமாக செய்ய பழகு. உன் கடின உழைப்புக்கான பலன் நிச்சயம் உனக்கு கிடைச்சே தீரும் என் செல்லமே. நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க விஷயத்தை சற்று தாமதமாக்கினாலும் சிறப்பாக நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். ஆக சிறந்த நன்மைகள் அனைத்தையும் உனக்கு அள்ளி கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றிகளை தர வேண்டியது என்ன பொண்ணுடைய பொறுப்பு. உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை பார்த்து பயப்படாமல் உன் கடமையில் மட்டும் நீ கவனம் செலுத்து. கடின உழைப்புக்கான பலன் கண்டிப்பாக உனக்கு கிடைச்சே தீரும். உன் மனசில் இருக்க குழப்பங்களை எல்லாம் நீக்கி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றித்தர நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் கடமையை மட்டும் நீ சரியாக செஞ்சினா ஒரு அப்பாவாக நான் இருந்து உன்னை வழிநடத்தி வாழ வைப்பேன். நம்பிக்கையோடு என்னை சரணடைந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட்ட மாட்டேன். நீ இழந்த நிம்மதியும் சந்தோஷமும் செல்வமும் கண்டிப்பாக உன்னை தேடி வரும். உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன் வாழ்க்கையில் வெற்றிகளை தர நான் இருக்கும்போது அடுத்து என்ன நடக்குமோன்ற கவலை உனக்கு வேண்டாம். உன் கடந்த காலமும் எனக்கு தெரியும், உன் எதிர்காலமும் எனக்கு தெரியும். எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் கடமையை மட்டும் நீ சரியாக செய்ய பழகு. வீணாக கவலைப்படுவதை நிறுத்திவிட்டு நீ அமைதியாக இருந்தாலே இந்த சாயப்பா அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து தருவேனேன் தங்கமே. மனம் போன போக்கில் உன் மனசில் பட்டதையெல்லாம் நீ பேச வேண்டாம். என்ன பேசுகிறோம், யார்கிட்ட பேசுகிறோன்றதை யோசித்து பேசு. நீ கோவமாக இருக்கும்போது அடுத்தவங்க மேலே எரிச்சலாக பேசிடலாம். அதுக்கப்புறம் உன் மனசு மாறிடும், அமைதியாயிரும். அதுக்கப்புறம் நீ அவங்கக்கிட்ட போய் சாரி சொன்னாலும் வருத்தம் சொன்னாலும் அவங்க மனசில் பட்ட காயம் மறைய போகிறதில்ல. அதனால தான் பேசிட்டு மன்னிப்பு கேட்குறதுக்கு பதிலாக பேசுகிறதுக்கு முன்பாக யோசித்து பேசணும். நீ பேசிய பிறகு அதுக்கு உங்கள் மனசுலேருந்து ஆறாத காயமாக மாறிடக்கூடாதல்லவா. பேச்சுக்கு உருவம் இல்லை, ஆனால் பேச்சுக்கு உயிர் இருக்குது. நீ பேசுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அடுத்தவங்க மனசில் உயிரோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோன்றதை யோசிச்சுக்கிட்டு நல்ல வார்த்தைகளை நன்மைகளை மட்டுமே பேசி பழகு. கடவுளை நம்புபவர்களும் நம்பாதவர்களும் ஒரே உலகத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கடவுள் இருக்குன்றாங்க, இன்னொருத்தர் இல்லைன்றாங்க. ஆனால் 2 பேருமே கடவுள் இருக்காரா இல்லையான்னு தனக்கு தெரியாதுன்றத ஒத்துக்க மாட்டாங்க தானே. இந்த சாயப்பா இருக்கேன்றதை உனக்கு உணர்த்தும் விதமாக தான் உன் வாழ்க்கையில் நான் உனக்கான நல்லதையெல்லாம் செஞ்சு கொடுக்க போகிறேன். நீ எப்போதும் உனக்கு உண்மையாக இரு. மற்றதையெல்லாம் இந்த சாயப்பா சிறப்பாக செஞ்சுக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு எல்லாமுமாக நான் இருக்கும்போது நீ எதையும் யோசித்து வருத்தப்பட அவசியமே இல்லை. உனக்கென ஒரு தனி பாதையை உருவாக்கி கொடுத்துட்றேன். அந்த பாதையில் நீ வேகத்தோடு போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கை பயணம் உனக்கான வெற்றி பயணமாக நிச்சயமாக இருக்கும். உன் பாதையில் நீ நடப்போட தயாராய்க்கோ என் செல்லமே. மீண்டும் மீண்டும் சில விஷயங்கள் உன் மனசில் மறுபடியும் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கு.
நடந்த விஷயங்களே இப்படி யோசிச்சுக்கிட்டே இருந்தீன்னா புதுசாக எந்த நல்ல விஷயமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். நடந்து முடிஞ்ச விஷயங்களையும் கடந்து போன விஷயங்களையும் எண்ணங்களில் இருந்து தூக்கி போட்டுடு. நடக்க வேண்டிய விஷயங்களை பற்றி மட்டும் யோசி. யார் மீதும் தப்பே செஞ்சிருந்தாலும் அவங்க மேலே பழி சுமத்துவதை நிறுத்திடு. அடுத்து என்ன செய்யணும், என்ன நல்லது நடக்கணுன்றதை பற்றி யோசி. உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைய கனவுகள் இருக்குது. அந்த கனவுகளை நனவாக்கிக்கணும்னா நீ செய்கிற செயல்கள் சிறப்பாக இருக்கணும் அல்லவா? அதன்படி யோசித்து வாழ்க்கையை வாழ தயாராகு.